எகிப்துல வந்து மம்மிகள் வந்து அதாவது மனிதர்கள் உடல்களை வந்து புதை வடிவங்களா மம்மிகள் அப்படின்னு சொல்லி பாதுகாத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மம்மியில வந்து எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அதுல ஒரு மம்மியில வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அதனுடைய தண்டுவடம் மற்றும் எலும்பு பகுதிகளில் வந்து இந்த காசநோயின் தாக்கம் இருந்தது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து இது பரவலா இந்த நோயை பத்தின ஆராய்ச்சிகள் துவங்க ஆரம்பிச்சது வந்து 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுல தான் இந்த ஆராய்ச்சிகள் அதிகப்படியாக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தாக்க ஒரு குறிப்பிட்ட நோயால மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்ட அனைவருமே இறந்து போனார்கள். இப்போ ஆரம்பத்தில் இது வந்து காசு நோய் தான் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஏதோ ஒரு உயிர்கொல்லி நோய் வருது, வந்து யாருமே பிழைக்கல, எல்லாருமே இறந்து போனாங்க அப்படின்ற பொழுது அப்பொழுது இருந்த அறிஞர்கள் இதை கொடுத்த ஆராய்ச்சி வந்து துவக்கினாங்க. இப்போ பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பின்னர் 1865ஆம் ஆண்டு ஜூன் அல்லெபின் வின்ஸ்டன் அப்படின்றவங்க வந்து காசநோய் அப்படின்றது ஒரு தொற்று நோய், இது வந்து ஒரு தொற்று நோய், ஒரு மனிதர்கிட்டேருந்து இன்னொரு மனிதருக்கு பரவுது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க.